ஹலோ எவ்ரி ஒன், ஸ்டில் 17 ஃபீல் குட் கொரியன் ட்ராமாவோட எபிசோட் 12 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் முடியும் போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்கள் யார் சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல, நான் அந்த ஃபெஸ்டிவலில் வயலின் வாசிக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு, ஹீரோ எனக்கு பிடிச்சவங்க இப்படி ஹர்ட் ஆகுறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொன்ன அந்த டைலாக்கையும் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. போகிறவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, வீட்டுக்கும் வரல. ஹீரோ எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு குழம்பி போய் நின்றுட்டு இருக்கும்போது சேன் கால் பண்ணி சொல்கிறா. ஹீரோயின் ஜெனிஃபருக்கு கால் பண்ணி நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன், நைட்டு ஃபுல்லாக வயலின் ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் போயிருக்காங்க, நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, ஓ அப்போ ஹீரோயின் அங்கதான் போயிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக வேகமா அந்த பிராக்டிஸ் நடக்கிற இடத்துக்கு வராரு. இங்க வந்தா ஹீரோயின் யாருமே இல்ல, தனியா ஹீரோ கிட்ட சண்டை போட்டது, ஹீரோ எனக்கு பிடிச்சவங்கன்னு சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நிறுத்தாம வயலின் வாசிட்டே இருக்காங்க. அதுல இருக்கிற அந்த ஒயர் அருந்து விழுற வரைக்கும் அப்படி வாசி முடிச்சவங்க அழுதுட்டு அந்த இடத்துல உட்காந்துட. அதுக்கப்புறம் அங்க செக்யூரிட்டி உள்ள யாராவது இருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்றதுக்காக வரவர். ஹீரோயின் ஒரு தூணுக்கு பின்னாடி இருக்காங்க. சோ ஹீரோயின் இருக்கிறத கவனிக்காம லைட் ஆஃப் பண்ணிட்டு டோரையும் போட்டுட்டு அவர் வெளியே வந்துடுற. கரெக்டா ஹீரோ வராரு. சோ செக்யூரிட்டி ஹீரோ கிட்ட உள்ள யாருமே இல்ல, நான் இப்பதான் செக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட. ஹீரோக்கா ஐயோ அப்ப ஹீரோ நீங்க இல்லையா, எங்க போயிருப்பா, இப்ப எப்படி அவளை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு புரியாம கவலையிலே நின்னுட. அப்படியே காலையில ஆகுது. காலையில அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட குரூப் காம்படிஷன்ல அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் எப்பவும் இருக்கணும்னு சொல்லிட்டு 3 பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்த சேனுக்கு ஹீரோ நைட்டு ஃபுல்லா தூங்கலன்னு தெரியுது. ஸோ என்னாச்சு ஏன் நைட்டு ஃபுல்லா தூங்கலன்னு சொல்லிட்டு கவலையா கேட்க, ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே வரும்போது ஹீரோயின் ரூம் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வர்றது மாதிரி இருக்கு. ஸோ ஹீரோயின் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பமா போய் பார்த்தாங்கன்னா அதுங்க ஹீரோயின் இல்லை, ஜெனிஃபர் தான். இங்க ஹீரோயினை காமிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா அந்த ரூம்ல இருந்துட்டு காலையில ஆஃபீஸ்க்கு வராங்க. உள்ள போலான்னு போறாங்க. அப்போ அவங்களுக்கு ஹீரோ கிட்ட சண்டை போட்ட ஞாபகம் வருது. ஸோ உள்ள போகாம அப்படியே சோகமா திரும்பி போயிடுறாங்க. அது அங்க வந்த ஜூனியர் பார்த்துட்டான். பார்த்தவன் அதுக்கப்புறம் ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சோகமா போனா தெரியுமா, நான் அந்த இடத்துல இருந்தா கூட நான் அப்படிதான் நடந்திருப்பேன். ஒரு நாள் எப்படி அவகிட்ட இவ்வளவு ஹார்ஷா பேச முடிஞ்சது, அவ எவ்வளவு ஆர்வமா இருந்தா தெரியும் தானேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு ஹீரோவை திட்டிட்டே இருக்கான். இவங்களுக்கு தெரியாதுல ஹீரோ எதுக்காக அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயினை காணாம சோகத்துல இருக்கிறவரு இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு செய்யற வேலையில கவனம் பேசி கையில கட் பண்ணிட்டாரு. சோ அதை பார்த்த ஃப்ரெண்டு இப்படி நீ இருந்தேன்னா உனக்கு ஒரு வேலையும் ஓடாது, அதனால வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு துரத்தி விட்டுற. இந்த பக்கம் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகாம வீட்டுக்கு போகாம அவங்க எப்பவும் பிராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல ஒரு பார்க், அந்த பார்க்ல போயிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயினோட வயலினுக்கு ஒரு ஃபேன் இருக்காங்கல்ல, அந்த பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. என்னாச்சு எதுக்கு இப்படி சோகமா இருக்க, நேத்து நீ வரல, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, நீ பிராக்டிஸ் பண்றது என் வீடு வரைக்கும் நல்லா கேட்கும், எனக்கு ரொம்ப கால்வலி, ஆனா உன்னோட மியூசிக்கை கேட்கணுங்கிறதுக்காகவே நான் உன்னை தேடி இங்க வருவேன், உன்னோட பாட்டை கேட்கும்போது எனக்கு என்னோட கால் வலியெல்லாம் மறந்து போனது மாதிரி இருக்கும். ஆமா இது சோகமா இருக்கு, யாரோட சண்டை போட்டு வந்துட்டியா பாரு, உன் கையில எல்லாம் எப்படி காயப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்ப வந்து அவங்களுக்கு அடிபட்டிருக்குங்கிறத பாக்குறாங்க. அந்த வயலின் வாசிக்கும் போது பட்டிருக்கும் போல இருக்கு. சோ அதையும் பார்த்துட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. அடுத்து அப்படியே ராத்திரி ஆகுது. இன்னைக்கும் ஹீரோயின் வீட்டுக்கு வரல. சோ ஹீரோ சோகமா ஹீரோயின் எங்க போனா என்ன ஆச்சுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கவே ஜெனிஃபர் ஹீரோ கிட்ட எங்க பாரு, என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், சோ எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு நீ அவளை சமாதானப்படுத்த பாருன்னு சொல்லிட்டு சொல்லவே ஹீரோவும் ஆமாலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் எப்படியும் அங்க பிராக்டிஸ் செக்ஷன் தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அங்க வராங்க. அங்க வந்தா அங்க அந்த மாஸ்டர் இருக்காரு. அவரை பார்த்துட்டு ஹீரோயின் வந்தாலும் கேட்கும்போது அவர் இங்க ஒரு விஷயம் சொல்றேன், என்னன்னா ஹீரோயின் வந்திருக்காங்க, வந்தவங்க அவங்க அந்த கான்சர்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, என்னால முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் ஹீரோ அப்போ எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க வழக்கமா போற அந்த பார்க்கு அங்கெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு. அங்கேயும் ஹீரோயின் இல்ல. சோ எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே தேடி ஓடி வந்தவர் அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, பிரிட்ஜுக்கு கீழே வராரு. அங்கதான் ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. அங்கிருந்து ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சி எங்க போயிட்ட, என்ன மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிருக்கே கூடாது, உனக்கு அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீ தாராளமா பண்ணு, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் இந்த மாதிரி எங்கேயும் சொல்லாம கொள்ளாம போகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி எல்லாம் கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் இந்த வாட்டி சொல்றாங்க, இல்ல பரவாயில்ல, என்னால அந்த கான்சர்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு தோணல, சோ நான் மனசால தான் வேண்டான்னு சொல்லிட்டேன், அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இந்த ஸ்பாட் தான் நம்மளோட லக்கி ஸ்பாட்னு நினைக்கிறேன், நம்ம எப்போ மீட் பண்ணாலும் இங்க தான் மீட் பண்ற பாருன்னு சொல்லிட்டு 2 நாளா சோகமா சுத்திட்டே இருந்தனால ரொம்ப பசிக்குது, எங்க சாப்பிட போலாமான்னு சொல்ல ஹீரோவான்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிடறதுக்காக கிளம்ப. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல நிம்மதியா நல்லா தூங்கி எழும்பி வெளியே வராரு. இங்க சேனு வழக்கம் போல அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு எனர்ஜியா வந்து ஹீரோக்கு குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நாங்க காம்படிஷன்ல வின் பண்ணா எங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு அன்பு கட்டளை போட்டுட்டு போக அடுத்ததா கீழே வராரு. ஹீரோ பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுது. ஏன்னா ஹீரோ நைட் சொல்லியிருப்பார்ல ஹீரோயின் அவருக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம் ஞாபகம் வந்தது. ஐயோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளஷ் ஆயிடுறாங்க. ஹீரோவை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு அவங்க அங்கே இருந்து போயிட்டா ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு நிற்கிறாரு. அடுத்ததா ஹீரோயின் ஜெனிஃபர் கிட்ட போயிட்டு இவங்களோட அந்த சின்ன வயசு ஃப்ரெண்ட், அதாவது அந்த டாக்டர் சின்ன வயசுல அவன் ஒரு ராக் ஸ்டாரா ஹிப்ஹாப் பாட்டு பாடுறவனா ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெரியுவானா. ஸோ அவனோட பேர்ல யாராவது இருக்காங்களான்னு நெட்ல சர்ச் பண்ணி சொல்லுங்களேன்னு சொன்னதும் ஜெனிஃபர்
வரும் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் அப்படி யாருமே இல்லை. ஒருத்தர் இருக்காங்க, ஆனால் அது 1959 பிறந்த ஒருத்தர். ஸோ கண்டிப்பாக இது இவங்களோட ஃப்ரெண்டாக இருக்க சான்ஸ் இல்லைல்ல. ஆனால் அவன் தான் ஹீரோனோட எல்லாமே பார்த்துட்டு அவனோட அந்த ஆசையை விட்டுட்டு இப்போ டாக்டர் ஆகிட்டானே. அப்படியே இந்த பக்கம் இந்த டாக்டரை காமிக்கிறாங்க. அவனுக்கு ஹீரோயினோட அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த நர்ஸ் கால் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னா, இவ்வளோ நாளும் ஹீரோயினுக்கு மாதம் மாதம் பணம் அனுப்பிட்டு இருந்தவங்க இந்த மாதம் பணம் அனுப்புறதை நிறுத்திட்டாங்களாம். அதோட அப்படி அனுப்புறது கண்டிப்பாக அந்த தொப்பி போட்டவனாக தான் இருக்கணும். ஏன்னா அவன் தான் வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் பணம் வர்றது நின்றுச்சு. ஒருவேளை அவனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட அந்த தொப்பி போட்டவனை பற்றி சொல்கிறாங்க. அது கேட்ட டாக்டருக்கும் அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா ஹீரோயின் கோமால போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவன் ஹீரோயினோட ஆண்டி அவசர அவசரமா வீட்டை விட்டு பெட்டி படிக்கையோட எங்கேயோ கார்ல கிளம்பி போயிருக்கிறத பார்த்துருப்பான். அப்பவே இவனுக்கு புரிஞ்சிருச்சு அவங்க ஹீரோயினை தனியா விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போறாங்கன்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு விசாரிக்கும் போது ஹீரோயினுக்கான பேமெண்ட் அங்க கட்டல. ஸோ இவன் தயவு செஞ்சு அவங்கள ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே துரத்தி விட்டுறாதீங்க, நான் எப்படியாவது மாசம் மாசம் பணம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க நர்ஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கு தேவையில்லை, ஏன்னா மறுபடியும் ஹீரோனுக்கு பணம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஆனா அது யார் அனுப்புறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி அப்போ அந்த தொப்பி போட்டவன் தான் ஹீரோயினுக்கு பணம் அனுப்பிட்டு இருந்திருக்கான். இப்போ ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு பணம் அனுப்புனதை நிறுத்திட்டாங்கிற விஷயம் இவனுக்கு புரியுது. ஆனா அது யாரா இருக்குன்னு தெரியல. அப்படியே அந்த தொப்பி போட்டவனை காமிக்கிறாங்க. அவன் இவ்வளவு நாள்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனில இருந்து இனிமே நான் இங்க வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு போயிட்டு இருக்கான். அவனோட ஃபேஸ் நமக்கு காமிக்கல. அப்போ அங்க இருக்கிறவங்க என்னடா இது இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு காசை கூட வேஸ்ட் பண்ணாம சம்பாதிச்சுட்டு இருந்தா இப்போ என்னன்னா திடீர்னு வேலையை விட்டு போறானே, அப்ப அந்த காசுல என்ன பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு இவனுக்குன்னு போறாமனே பார்த்து பேசிட்டு இருக்க. இங்க நமக்கு ஒரு விஷயம் புரியுது. ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த காசெல்லாம் ஹீரோயினுக்கு அனுப்பியிருக்கா. இப்ப ஹீரோயின் முடிச்சிட்டாங்கல்ல, சோ அந்த காசை இனிமே அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நின்றுட்டு போயிட்டு இருக்கான். ஆனா இவன் யாரு எதுக்காக ஹீரோயினுக்கு காசு அனுப்பிட்டு இருந்தான்னு தெரியல. அடுத்ததா அந்த ப்ரொடியூசர் இருக்கால, ஹீரோயினை பத்தின உண்மையெல்லாம் சொல்லி டிக்கெட் விற்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணவன் அந்த ப்ரொடியூஸ் நல்லா குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணதுனால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. அதோட ஃப்ரெண்டும் நம்ம அந்த மாஸ்டர் இருக்கார்ல அவர்கிட்ட அவனோட அந்த பிளானை பத்தி சொல்லியிருக்காங்க. அவரும் அந்த ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு பிளான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்திருக்காரு. ஸோ இப்போ அவன் இவங்களோட ப்ராஜெக்ட்ல இல்ல, அப்பாடா போய் தொலைஞ்சாண்டான்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாகறாங்க. அடுத்ததா ஹீரோ சேனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு காம்படிஷன்ல வின் பண்ணா கிஃப்ட் வேணும்னு கேட்டாங்கல்ல. ஸோ அதுக்காக ஒரு பேக் கடையில போயிட்டு 3 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே கலர்ல பேக் வாங்கி அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றாரு. அந்த பசங்க நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே கேட்டோம்னு சொல்லும்போது பரவாயில்ல இப்போ வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஜெயிக்கணுங்கிற ஒரு உத்வேகம் வரும்னு சொல்லி அவங்களுக்கு பேக் ப்ரெசென்ட் பண்ணிட்டு அதோட சேன் ஒரு கோழி குஞ்சு வளர்த்துட்டு இருப்பான்ல, அது வேற வளர்ந்து பெருசாயிடுச்சா. ஸோ அதுக்காக ஒரு பெரிய வீடும் கட்டி கொடுத்து ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்காரு. அதை பார்த்துட்டு சேனும் ஹீரோ கிட்ட போயிட்டு என்னாச்சு உங்களுக்கு கொஞ்ச நாளா ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கீங்களே, நான் சின்ன வயசுல பார்த்தது மாதிரி, ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே மாதிரி எப்பவும் இருங்க என்ன அப்படின்னு அவனோட சந்தோஷத்தை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போக இந்த பக்கம் அந்த மியூசிஷியன் பொண்ணு இருக்கால அவளை பாக்குறதுக்காக அந்த மாஸ்டர் வராரு. வந்தவர் இவகிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா சின்ன வயசுல இந்த பொண்ணு ஹீரோனோட வயலினை உடைக்க பார்த்திருப்பால, அதை அந்த மாஸ்டர் பார்த்திருக்காரு. அப்பவே அவருக்கு புரிஞ்சிருக்கு இவளுக்கு ஹீரோனை பார்த்து பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா சின்ன பொண்ணு தானே வளர வளர சரியாயிடுன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அவர் அதை விட்டுருக்காரு. ஆனா இப்போ ஹீரோயின் சோகமா இருக்கும்போது இந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட அந்த ப்ரொடியூசரோட பிளான் எல்லாம் சொல்லி ஹீரோயின் ஒரு மாதிரி குலைப்பிருப்பாங்கல்ல, அதையும் அவரு கேட்டிருப்பாரு. ஸோ இவகிட்ட போயிட்டு சின்ன வயசுல தான் நீ அப்படி பொறாமப்பட்ட, இப்போ உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, நீ எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்க, ஆனா இப்பவும் நீ அவளை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருக்கியா, இந்த பொறாம குணத்தை விட்டுரு, நீ செய்யற வேலையை ரசிச்சு செய், அடுத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு சின்ன அட்வைஸையும் கொடுத்துட்டு போகவே இந்த பொண்ணுக்கா அவ செய்யறது தப்புன்னு தெரியுது. பட் இருந்தாலும் என்ன பண்றது, ஒரு பொறாம குணம் எல்லாருக்கும் இருக்கிறது தானே, நம்மளோட இன்னொருத்தவங்க பெட்டரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸோ அவர் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவரு தெரிஞ்சு நம்ம கிட்ட எவ்வளவு நாள் காமிக்காம இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு இவ அவரோட தப்பை ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அடுத்ததா இன்னொரு இடத்துல அந்த தொப்பி போட்டவனை காமிக்கிறாங்க. அவன்ல ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு கால் பண்ணி ஹீரோயினை பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு தர சொல்லி கேட்கறான். இவனோட ரூம் ஃபுல்லா அப்ப நடந்த அந்த ஆக்சிடென்ட் பத்தின பிட்டு பேப்பர்ஸாவே ஒட்டி வச்சிருக்கான். அடுத்ததா நம்ம ஹீரோயின் சேன் கிட்ட எல்லார்கிட்டே நீங்க வின் பண்ணீங்கன்னா கிஃப்ட் வேணும்னு கேக்குறீங்களா, நான் உனக்கு என்ன கிஃப்ட் தரேன், நான் உங்களுக்கு என்ன கிஃப்ட் தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சேன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு நீங்க எந்த கிஃப்ட் தர வேண்டாம், நான் காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா என் கூடவே நீங்க சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இவன் எல்லாரு கூடயும் சேர்ந்து ஜாலியா எங்கேயாவது பிக்னிக் மாதிரி போறதுக்கு தான் கூப்பிடான்னு சொல்லிட்டு எல்லாரும் போலாமே சொல்ல சேன் இல்ல எல்லாரும் இல்ல நீங்களும் நானும் மட்டும் தனியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இவன் எதுக்கு இப்படி கேட்கறான்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சாலும் சரி ஓகே போலாமேன்னு சொல்லிட்டு அவனோட வெளியே போறதுக்கு ஒதுக்குறாங்க. அடுத்ததா அந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது. அதோட நம்ம சேனோட காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டுமே ஒரே நாள்ல தான் நடக்கு. ஆனா சேனோட கடைசி நாள் காம்படிஷன்ல இவங்களோட ஃபெஸ்டிவல் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு நாங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட ஃபெஸ்டிவலுக்கான இடத்துக்கு கிளம்புறாங்க. அங்க வேலை எல்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அவங்க 3 பேரையும் டயர்டாக்க விடாம அவங்களுக்கு கொஞ்சம்
எடுத்தா கூட போய் தொடச்சு விடுறது, தண்ணி தாக எடுத்துச்சுன்னா போய் தண்ணி கொண்டு கொடுக்கறது, காத்து வீசுறதுன்னு சொல்லிட்டு சுறுசுறுப்பா எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சான் அவனோட பிராக்டிஸ்ல மும்முரமா இருக்கான். அப்படியே எங்க ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்குது. எல்லாரும் செம்மையா என்ஜாய் பண்றாங்க. இப்படி ஃபெஸ்டிவல் நடக்கிறதே சானோட ப்ராக்டிஸையும் மாற்றி மாற்றி நமக்கு காமிச்சிட்டு அடுத்ததா இங்கே ஹீரோயின் அங்கே அந்த கான்சர்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறவங்க எல்லாருக்கும் ஓடிவாடி அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அந்த மியூசிஷியன் பொண்ணும் பார்க்குறா. அவளுக்கும் கொஞ்சம் கில்ட்டி ஆகுது. அதோட நம்ம ஹீரோயினுக்கும் என்னதான் அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் மறைச்சிட்டு எப்படி ஓடியாடி சுறுசுறுப்பாக சந்தோஷமாக காட்டிக்கிட்டாலும் அவங்க மனசுக்குள்ள அவங்களால வயலின் வாசிக்க முடியலைன்னு சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே சோகமாக உட்காந்துடுறாங்க. அதை நம்ம ஹீரோவும் கவனிக்கிறாரு. அவருக்கும் புரியுது. அதனால ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு உட்காந்துட்டு ஒரு ஹெட்போனை 2 பேருமா காதுக்கு கொடுத்து பாட்டு கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு நம்ம ஹீரோவா ஹீரோயின் மேல அப்படியே சாஞ்சு தூங்கிட்டாரு. ஹீரோனுக்கு என்னது இது, நம்ம மேல எப்படி சாஞ்சு தூங்கிட்டு இருக்காரு, நிஜமா தூங்குறானான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஹீரோ நான் தூங்கல, முழிச்சுதான் இருக்கேன், என்னை பார்த்துட்டு இருக்காம வா டைம் ஆச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிங்க ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வராங்க. இன்னைக்கு தான் அந்த ஃபெஸ்டிவலுக்கு கடைசி நாள். இந்த பக்கம் சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் காம்படிஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ அங்க எப்பவுமே வின் பண்ற ஒரு டீம் வருது. பார்க்கும்போது கெத்தா நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க இது வரைக்கும் தோத்ததே இல்லையா, எல்லா மேட்ச்லயும் இவனுங்க தான் ஜெயிப்பாங்க போல இருக்கு. அவனுங்களை பார்த்ததும் சேனோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் சேச்சா இவனுங்களை எப்படிடா நம்ம தோக்கடிக்க போறோம், ரொம்ப கஷ்டமாச்சே, பாக்குறதுக்கே டெரரா வரானுங்களேன்னு சொல்லிட்டு சேனடே அப்படிலாம் சொல்லாதீங்கடா, நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், நம்மளால முடியும், நாம தான் ஜெயிக்க போற பாருன்னு சொல்லிட்டு அவங்கள ஊக்கப்படுத்தி அப்போட்டியும் ஆரம்பிக்குது. இவங்க 4 பேரும் இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இந்த காம்படிஷன்ல வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே வெறியோட இங்க அந்த படகை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க அவங்களோட கோச் இருக்காருல, சைக்கிள்ல அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அவரை தாண்டி அந்த சேனு பின்னாடி சுத்திட்டு இருப்பான அந்த ஸ்கூல் பொண்ணு, அவ இவரை விட மேல கத்திட்டு என்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. சேன் விட்டுறாத, உன்னால முடியும், நீதான் ஜெயிப்ப, நீதான் ஜெயிக்க பிறந்தவன் ஆவுன்னு சொல்லிட்டு அவ கத்திட்டே போக அந்த கோச்ல யாருமா நீ, என்னை விட நல்லா என்கரேஜ் பண்றியே, எங்க இருந்துமா வந்தேன்னு சொல்லிட்டு அவரைய பாத்துட்டு இருக்க. போட்டி மும்முரமா நடந்துட்டு இருக்கு. யாரு முன்னாடி வருவாய், யாரு ஜெயிப்பா, யார் தோப்பாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம பசங்களும் விடுற மாதிரி இல்ல, ரொம்ப ட்ரை பண்றாங்க. நல்லா கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியா 3வது இடத்த பிடிச்சிடுறாங்க. அதுக்கே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா இது வரைக்கும் இவங்க ஜெயிச்சதே இல்லை, இப்ப 3வது இடத்துக்கு வந்திருக்காங்களே ஒரு நேஷனல் காம்படிஷன்ல. சோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்களுக்கு மெடல் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ இவங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அவங்க ஜெயிச்சத. அப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின அந்த பசங்க இருக்காங்களே, இவனுங்க 3வது இடத்துக்கு வந்துட்டு என்னமோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின மாதிரி இப்படி குதிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களே கிண்டல் பண்ண இவங்க எங்க அதெல்லாம் கண்டுக்கிட்டாங்க. எப்படியே ஜெயிச்சிட்டோம்ல, எப்படி ஒரு மெடல் வாங்கியிருக்கோம்ல, இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை, ஆனா இவ்வளவு நாள் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு பலன் கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஜாலியா கொண்டாடிட்டு இருக்கவே நம்ம சேனுக்கு இதுக்கு முன்னாடி அவனுக்கு அந்த கால் ஒரு மாதிரி ஆயிருந்திருக்கும்ல, அந்த மாதிரி மறுபடியும் அவனுக்கு ஆக ஆரம்பிக்குது. அதோட அவனோட அந்த கால் மணிக்கட்டு வேற பயங்கரமா வீங்கி போயிருக்கு. பார்த்தவன் இப்போதைக்கு அதை இவங்க யாருக்கிட்டையும் சொல்லல, சொன்னா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு சிரிச்சுட்டே போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்க. இந்த பக்கம் அப்படியே இவங்க பெர்ஃபார்மன்ஸும் ஆரம்பிக்குது. அங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா ஹீரோட கையை பிடிச்சி அவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்க. இங்க இன்னொரு பிரச்சனை ஆகுது. என்னன்னா இவங்களோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய ஒருத்தங்களுக்கு ஏதோ ஃபுட் அலர்ஜி ஆகி அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ அதுக்கான ஆள் வேணும், ஆனா இதை பத்தி தெரிஞ்சவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே மியூசிஷியன் பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது, அந்த இடத்துல ஹீரோயினை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயின் ஆல்ரெடி அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க என்ன மியூசிக் போட போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு கேட்கறாங்க. ஹீரோயினும் அதுக்கு சந்தோஷமா ஒத்துக்கிறாங்க. அப்படியே அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்குது. ஹீரோயினும் அவங்களுக்கு வயலின் வாசிக்க முடியலனாலும் அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காவது ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்த வேலையை நல்லா என்ஜாய் பண்ணி செய்யறாங்க. பார்த்துட்டு இருக்கிற ஹீரோ, அந்த மியூசிஷியன், அந்த மாஸ்டர் எல்லாருமே ஹீரோயின் ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே இந்த ஃபெஸ்டிவலும் சக்சஸ்ஃபுல்லா இங்க முடியுது. அடுத்ததா ஹீரோயினுக்கு அவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வாசிச்சாங்கல்ல, அதை அப்படியே டிராயிங்கா வரைஞ்சு ஹீரோயினுக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. அதோட 2 பேரும் அவங்களோட ஃபீலிங்ஸை கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி கிஸ் பண்ணதும் ஹீரோயின் இருக்காங்கல்ல, திடீர்னு ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு விலகி போறாங்க. ஹீரோட என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்ல, எனக்கு ஹார்ட் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது, அதான் அந்த சத்தம் உனக்கு கேட்டுருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைத்தனமா சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ல, ஹீரோவும் எனக்கும் தான் ஃபர்ஸ்ட் டைம், இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு சொன்னவங்க ஹீரோயின் என்னது ஃபர்ஸ்ட் டைமா, நான் அது 13 வருஷமா கோமால இருந்தேன், ஸோ எனக்கு யாருமே கிஸ் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல,
உனக்கு என்ன 30 வயசாகியும் இது வரைக்கும் யாரையுமே கிஸ் பண்ணது இல்லையான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்க ஹீரோவா ஆமா நான் யாரையும் கிஸ் பண்ணது இல்லை வா சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் எனக்கு இன்னொரு வாட்டின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராங்க. உடனே ஹீரோ மறுபடியும் போய் கிஸ் பண்ணிட்டேன். ஹீரோயின் ஐயா அது இல்லை இன்னொரு வாட்டின்னு மறுபடியும் சொல்ல ஹீரோ மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு அதான் பண்ணிட்டேன் இன்னொரு வாட்டின்னு சொன்னது ஹீரோயின் நான் இதை கேட்கல அந்த டிராயிங்கை இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ அசண்டு வளைஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. அவர் அசண்டு வழியதை பார்த்துட்டு ஹீரோயின் ஐயோ கியூட்டா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. அப்படியே இந்த எபிசோட் 12 இங்க முடியுது. இன்னும் 4 எபிசோடு தான் இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அந்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். டில் 17 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தமிழ் ஸ்டோரி லைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய்.